ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து நான் எந்திரிச்சதே வந்து 9 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டுக்கார் வந்து தோசை சுட்டு தர சொன்னேன். எங்கள் வீட்டுக்கார் பஜ்ஜி செஞ்சு தக்காளி தொக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா பஜ்ஜி செய்வாங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். செஞ்சு தோசை கொடுக்க சொன்னேன். சரி ஓகே, தோசை சுட்டு கொடுத்தாரு. பல்லு விளக்கிட்டு அம்மா ஜம்மு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து வச்சுங்க. ஒரு 11 மணிக்கு சிக்கன் வாங்கிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி பிரியாணி பசங்கள்கிட்ட கேட்டேன், அம்மா என்ன செய்யறதுன்னு கேட்டங்காட்டி பிரியாணி செய்யுங்கம்மா, சில்லி போட்டு கொடுங்கம்மான்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அளவாக 2 டம்ளர், இது வந்து 1 kg 3/4 kg வருங்க, 2 டம்ளர். இந்த அளவு தான் வந்து நான் சமைக்க போகிற சிக்கன் பிரியாணி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. பிரியாணி வந்து நான் வந்து சிக்கன் பீஸ் வந்து 2 கிலோ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 2 கிலோவுமே பார்த்தீங்கன்னா பொடியாக தான் கட் பண்ணியிருக்காங்க. 4 லெக் பீஸ் இருந்துச்சு. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி ஓகே, அதுலேருந்து இப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக வந்து ஒரு 3/4 kg எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். 4 லெக் பீஸும் எடுத்துட்டாங்க. சரி எடுத்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து தாளிப்புக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சோண்டு பட்டை, அப்புறம் கடல் பாசி, அப்புறம் வந்து ரோஜாப்பூ சொல்லுவாங்க இல்லையா, ரோஜாப்பூ, அப்புறம் கிராம்பு வந்து ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கிறாங்க. இது வந்து மராத்தி மூக்கு, அது வந்து ஒரு மராத்தி மூக்கு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 2 ஸ்டார் வந்து நட்சத்திரப்பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 ஸ்டாரு, கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம தாளிப்புக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினாலாம் எடுத்து வச்சுட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதையே நறுக்கி போட்டுக்கலாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நல்லா மணத்துக்காக நம்ம பிரியாணிக்குள்ள போடுவாங்க இல்லையா, அதுக்காக தாங்க. இப்போ 2 பிரியாணி இலை எடுத்து வச்சு எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் அந்த தாளிப்பெல்லாம் எல்லாம் எடுத்து சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2-3 சின்னதாக ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை தலை சேர்த்து நான் அந்த தாளிப்புக்கு அதையும் சேர்த்து போட்டு நல்லா இப்போ பொன்னிறமாக வணங்கட்டுங்க. பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம். அரைக்கிறதுக்கு நான் என்ன போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மராத்தி மூக்கு 1 அது சின்னதாக போடுறேன், ஒரு ஸ்டார் பூ 1 போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 கிராம்பு கொஞ்சமாக 1 ஸ்பூன் கிட்ட சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் பட்டை 2 பட்டை சேர்த்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து 2 பட்டை சேர்த்துக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா செமையாக இருக்கும். அப்புறம் வந்து ரோஜாப்பூ, இதில் கடல் பாசி, இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. நான் ஏலக்காய் போடுறதுக்கு வந்து மறந்துட்டேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தாளிப்புக்கு ஒரு ஏலக்காமு, இதுக்கு வந்து ஒரு ஏலக்காமு, அரைக்கிறதுக்கு ஒரு ஏலக்காமு, அதுக்கப்புறம் வந்து பிரியாணி இலை போட்டுக்கலாங்க. அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்குறாங்க. உளிச்சு நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா, ஒரு கையளவு வந்து புதினா தலையை அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தலையை எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து தாளிப்புக்கு தேவையானதெல்லாம் சேர்த்திக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணி தாளிப்புக்கு சேர்த்திக்கிறாங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் போடுறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து பிரியாணி வந்து நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் தக்காளி, நான் ஆல்ரெடி நீங்கள் இந்த மெத்தட்க்கு 3 தக்காளி போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப கம்மியாக போட்டாலும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டாகவே இருக்காதுங்க. 3 தக்காளி போட்டு நல்லா இப்போ வணங்கிட்டு இருக்கட்டும். வணங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிட்டு வந்துக்கலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து எண்ணெயும் நல்லா தக்காளியில் வணங்கிருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாங்க, அரைச்சிட்டு வச்சோம் இல்லையா, அதை நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் ஊற்றி நல்லா இப்போ வந்து நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து எண்ணெய் தனியாகவும் மசாலா தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வணங்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இது ஃபஸ்ட்டே நம்ம பண்ணி வச்சுருக்கணும், நான் மறந்துட்டேன். இப்போ வந்து நான் பண்ணி வைக்கிறேங்க. வந்து சிக்கன் கூட கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் உப்பு, நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும். சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சில சிக்கன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல, அதுக்காக தாங்க. இப்போ நான் உங்களுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ வந்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அரை எலுமிச்சம்பழம் வந்து மிக்ஸ் பண்ணேன், அதை என் பையன் காமிக்காம விட்டுட்டான். அதனால் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த சிக்கனில் பிடிக்கும்போது நல்லா வந்து டேஸ்ட்டாக கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா இது மாதிரி எண்ணெய் தனியாக மசாலா தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நான் சிக்கன், அதாவது பிரியாணி பொடி போட்டுக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பிரியாணி நீங்கள் என்ன ஃப்ளேவர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் சக்தி பிரியாணி பொடி தான் யூஸ் பண்ணுறேன். அதை நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா
கொஞ்சமாக நீங்கள் வரமிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்க அப்படின்னா நல்லா கலர் கொடுக்கும். நான் நார்மல் வந்து நான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். காஷ்மீரி மிளகாய் 1/2 kg நான் நார்மல் மிளகாத்தூள் 1/2 kg போட்டு நான் வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்காங்க. மிஷினில் கொடுத்து காய வச்சு அரைச்சி வச்சுருக்காங்க. நீங்களும் இது மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து விலை அதிகம் அப்படிங்கிறனால. இப்போ வந்து நான் சிக்கன்லாம் நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதை வந்து நல்லா எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும்போது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைங்கிற பட்சத்துக்கு கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வரமிளகாத்தூள் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் தேவையானது போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகாத்தூள் காரம் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு உப்பும் காரமும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த கேப்பில் பிரியாணி ஆகிட்டு இருக்கட்டும், வெந்துகிட்டு இருக்கட்டும், அந்த சிக்கனில் வேகட்டும். இப்போ வந்து நான் சிக்கன் சில்லிக்கு தேவையானதை நான் ரெடி பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, half லெமன் புழிஞ்சு வச்சுக்கிறேங்க. half லெமன் புழிஞ்சு வச்சுட்டு கொஞ்சமாக நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சிக்கன் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக தான். எண்ணெய் தனியாக சிக்கன் தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு தான். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்கு ஒயிட் மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. எக்கு வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சில்லி போடும்போது அப்படியே அந்த நுரையாக வரும் எண்ணெயிலிருந்து. அதனால வந்து நீங்கள் வந்து எக்கோட ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். இப்போ அது ஒரு வாக்கில் ஊறிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே சிக்கனுக்கு ரெடி பண்ணுறதை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா இது மாதிரி கலரி விட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. அதாவது வந்து எண்ணெய் சிக்கன் தனியாக பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து அந்த மசாலா வாசம்லாம் போகும். இல்லை அப்படின்னு ஒரு மாதிரியாகவே இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஏன்னா நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கிறனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் ஊற்றினா போதும். நீங்கள் வேறு ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இப்போ வந்து அது நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் பச்சடி தேவையான எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, லைட்டாக கொஞ்சமாக உப்பு, தயிர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம அந்த கேப்லேயே வந்து நம்ம சில்லிக்கு ரெடி பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கரெக்டாக தம் போட்டு நம்ம வேகும்போது 10 நிமிஷத்தில் வெந்துடும் பிரியாணி. அதனால வந்து சில்லி நம்ம கலக்கி வச்சோம் இல்லையா, அந்த சில்லி கலக்கி வச்சது இப்போ நம்ம போட்டுக்கலாங்க. அது ஒரு பாக்கில் நம்ம வெந்துக்கிட்டே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம வந்து டைமிங் கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா இது தனியாக செய்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் வந்து கருவேப்பிலை தலை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பர், அந்த ஃப்ளேவரே வந்து நல்லா மனமாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அடுப்பில் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோன்னா உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. பத்தில மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது. சீரக சம்பா ரைஸ் நம்ம எப்போ வந்து அடுப்பில் வந்து பிரியாணி தாளிப்புக்காக ரெடி பண்ணுறோமோ அப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து அரிசி வந்து ஊற வச்சா போதும். ரொம்ப ஊற வச்சிங்கன்னா சாப்பாடு ரைஸ் வந்து கொலன்னு ஆயிரும். இதே புது அரிசியாக இருந்தால் ஊற வைக்கக்கூடாது, பழைய ரைஸாக இருந்தால் மட்டும் ஊற வைங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மல்லித்தலையும் புதினா தலையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா அதாவது அரிசி போட்டதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ நல்லா கொதி வந்து வேகட்டும். நம்ம ரொம்ப ரைஸை வந்து கலரி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டா அரிசி உடஞ்சிரும். அரிசி வந்து நீங்கள் உடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து சில்லி ஒரு பாக்கில் வெந்துருச்சுங்க. ரைஸ் ஒரு பாக்கில் வெந்துட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சும்மா லைட்டாக கீழிருந்து மேலே கிண்டி விட்டால் போதும். ரொம்ப போட்டு கிளறுனீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். இப்போ போதுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா தட்டி விட்டுட்டு நல்லா சமமாக வச்சுக்கலாங்க. ரைஸ் ஃபுல்லாக ஒரு ஓரமாக நல்லா சமமாக வச்சுக்கலாம். சமமாக வச்சாதான் நம்ம ஒரே மாதிரி இருக்கும். இல்லைன்னா கசகசா வந்து அரிசி ஒரு இடத்துல வெந்திருக்கும், ஒரு இடத்துல வேகாம மாதிரி இருக்கும். அதனால தாங்க. இப்போ மல்லி புதினா வந்து மேலால தூவி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ தம் போட்டுக்கலாம். இப்போ தம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட என்ன வெயிட் இருக்கோ அதை வச்சுக்கோங்க. இப்போ நான் சட்டியில் தண்ணி பிடிச்சி அதை வச்சுக்கிறேன். மேலே ஒரு கல் வச்சுக்கிறேங்க. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் இப்போ வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அரிசி உடையவே இல்லை, பதமாக வெந்திருக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. இன்றைக்கி பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிக்கன் சில்லியும் பிரியாணியும் சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லி சொன்னான். என் பையன் பசியோட டியூஷன் போயிட்டு வந்தா. இன்னைக்கு சாப்பிட்டம்மா, சில்லி சூப்பராக இருக்குமா, பிரியாணி சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. இந்த சண்டே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். என் பையன் பேச நான் சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டே இருக்கிறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை விட எனக்கு ஹாப்பி என்னன்னு கேட்டிங்கன்னா என் பையன் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டா பிரியாணி. உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து அசந்துக்க.